Hello everyone, welcome to LTA Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths example 1.12 தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? Using horizontal line test மூணு ஃபிகர் நமக்கு வந்து இங்க கொடுத்தாச்சு. Determine which of the following functions are 1 to 1. அதாவது ஒரு ஹிண்ட் சொல்லணும்னா 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கணும்னா அது ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஒரு இடத்துல இல்லாம ஒரு ரெண்டு பாயிண்டோ இல்ல ரெண்டுக்கு மேல பாயிண்டோ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது 1 to 1 கிடையாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமா? இந்த இடம் பாருங்க, இந்த லைன் இதுதான் ஹாரிசான்டல் லைன், ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகியிருக்கு. இந்த இடம் பாருங்க, ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இதே கோடு கீழே தான் போடணுமா மேம், நான் மேல போடக்கூடாதா அப்படின்னா நீங்க மேல போட்டாலுமே 3 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஏவும் சியும் மட்டும்தான் 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன்சர் சொல்யூஷன் பார்க்கலாமா? The curves in figure 1.35a and 1.35c represent 1 to 1 function as the horizontal line meet the curves in only one point. ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது இது மட்டும்தான். The curve in figure 1.35b does not represent 1 to 1 function. இது ரெப்ரசன்ட் பண்ணலையா? ஏன்? horizontal line intersect the curve at 2 points. ரெண்டு பாயிண்ட்ல அது என்ன பண்ணுது? இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது 1 to 1 கிடையாது. எக்ஸாக்டா ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது என்ன பண்ணிருக்கணும்? இன்டர்செக்ட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ.